மேம் இன்னொரு குட்டி டவுட் மேம். சொல்லுங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வாக்கர் வச்சு நடந்தால் சீக்கிரமாக நடக்கலாம்னு சொல்கிறாங்க, அது எப்படி மேம்? நோ, பிக் நோ. ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து தவழ்ந்து மெதுவாக பிடிச்சு நடந்தாங்க தான் அவங்களோட முட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் அவங்க சீக்கிரமாக நடக்குவாங்க. ஒரு சப்போர்ட்டோடு நடந்தாங்க இல்லை வாக்கர் வச்சு நடக்கும்போது அவங்களுக்கு வந்து முட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகாது. அதனால டிலே வாக்கிங் தான் நடக்கும். அதனால வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. மேம் இன்னொரு பெரிய டவுட் மேம், படுத்துக்கிட்டே வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாமா மேம்? டெஃபினெட்லி பண்ணலாம். படுத்துட்டே ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு மூக்கில் பால் போயிருமோன்றதுக்காக தான் படுத்துட்டே ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதர் எப்போவுமே ஃபீட் பண்ணும்போது பேபியை பார்த்துட்டே தான் ஃபீட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் டைமு. அதனால் தாராளமாக படுத்துட்டே ஃபீட் பண்ணலாம். ஸோ மதருக்கும் பேக் பெயின் இருக்காது, பேபியும் கம்ஃபர்டபுளாக தூங்கிடுவாங்க. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு எத்தனை மாதத்துலேருந்து ஃபுட்டு கொடுக்கலாம் மேம்? ஆக்சுவலாக 6 monthsலேருந்து ஃபுட்டு கொடுக்கணும்டா. அதாவது அவங்க வந்து ஓரளவுக்கு உட்காரணும். ஒரு சப்போர்ட் வச்சோம்னா ஒரு சோஃபாலேயோ ஒரு பெட்லேயோ உட்காரணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹங்கர் க்ளூன்னு சொல்லுவோம். அதாவது நாக்கை வந்து வெளியில் அடிக்கடி நீட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீட்டினாங்கன்னா அப்போ தான் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. தேங்க்யூ.